யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன்.
ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் தேவ பிரசன்னத்தோடு கூட இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையில் நீங்க முற்றிலும் முழுவதும் ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்கட்டும். ஆண்டவரே, வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வாரும். வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க உற்சாகத்தோடு பாட, துதிக்க, ஜெபிக்க, நம்முடைய வசனத்தை கேட்க, ஆசீர்வாதத்தோடு கூட அவரவர்கள் அவருடைய வீடுகளுக்கு கடந்து போக கர்த்தர் கிருபை தந்து நடத்தி அருளும். உம்முடைய கிருபை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் ஒன்றே இந்த மாலை விளைந்த ஸ்தலத்தில் மகிமைப்படுவதாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் கனப்படுத்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். சகோதரனோடு கூட இணைந்து கர்த்தரை பாடுங்க. glory, ஸ்தோத்திரம். நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் இயேசுவே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் இயேசுவே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த
மாற்றினீரே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே. கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் நல்ல சமாரியனாயிருந்து கண்ணீரை துடைத்து என்னை ஆட்சி தேடி நடத்தி வந்தவளே பாடுங்கள். கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி வாழ வைத்த என் தெய்வமே வாழ வைத்த என் இயேசுவே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே. அநாதையாக இருந்த என்னை அநாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே தேடி வந்த என் இயேசுவே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை. மறவாதவரே உமக்கு மகிமை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகம் உணர்ந்து பாடுகிறார். மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. கேட்பாரற்று கிடந்த என்னை கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே உயர்த்தி வைத்த என் இயேசுவே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே நல்ல சமாரியனே எங்கள் நல்ல சமாரியனே. Jesus, கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து கஷ்ட நேரத்தில் என்னை நீ தூக்கி சுமந்து நடத்தின நல்ல சமாரியனே. கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி வாழ வைத்த
பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஜீசஸ். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் நல்ல சமாரியன். அல்லேலூயா. அவர் நல்ல சமாரியனாய் இருந்து அன்றைக்கு குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதனை ஆசாரியன் லேவியன் அவர்களை விட்டெல்லாம் கடந்து போனாங்க. ஆனால் சமாரியன் அப்படி கடந்து போகலை. சமாரியன் செய்த காரியம் என்ன? நம்ம வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஊமையில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றூராய் கடந்தவனை கண்டு விலகி போகலை. அவனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை எல்லாம் கழுவி அவனுடைய காயங்களிலே ரசத்தை வார்த்து காயங்களை கட்டி சத்திரத்தில் கொண்டு போய் வைத்து சத்திரத்தை பராமரிக்கிறவனிடத்தில் கொண்டு போய் அவனை சேர்த்து சத்திரக்காரனிடத்தில் 2 காசுகளை கொடுத்து இதை வைத்து இவனிடத்தில் இவனை பராமரித்துக்கொள், இதற்கு அதிகமாக செலவானால் நான் திரும்ப வரும்போது உனக்கு செட்டில் பண்ணிடுறேன், தந்துடுறேன் என்று சொல்லி இந்த ஓமையை சொன்னார். இந்த நல்ல சமாரியனுடைய ஓமை தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படித்தான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே பொல்லாத சத்ருவினால் பாதிக்கப்பட்டு குற்றுயிராய் கடந்த உங்களையும் என்னையும் நல்ல சமாரியனாகிய இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த குற்றுயிராய் கடந்த அந்த காயங்களில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்த கூடிய அந்த நிலைமையில் என் ஆண்டவராகிய இயேசு அந்த உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து காயங்களை கழுவி என்ற வார்த்தையின்படி உங்களுடைய என்னுடைய பாவத்தினால் வந்த காயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவினார். அல்லேலூயா. அல்லேலூயா. திராட்சை ரசத்தை வார்த்தாராம், காயங்களை கட்டினாராம். தெய்வ பிள்ளைகளே, காயங்களை கட்டின நல்ல சமாரியன் இன்னொரு காரியத்தையும் செய்தார். அவர் சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போய் அந்த மனிதனை கொண்டு போய் சேர்த்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, சத்திரம் என்பது சபை. ரட்சிக்கப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை அடுத்ததாக அவன் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு, அவன் காக்கப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு சபை முக்கியம். எனவே தான் சத்திரக்காரனாக இருக்கக்கூடிய ஊழியக்காரனிடத்தில் அந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு அந்த நல்ல சமாரியன் செய்த காரியம் நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 காசுகளை எடுத்து கொடுத்தாராம். இதில் எழுதப்பட்டிருக்கிற 2 காசுகளை எடுத்து கொடுத்துட்டு, இதை வச்சு செலவழிச்சுப்பா, இதை வைத்து இவனை பராமரித்துக்கொள். தெய்வ பிள்ளைகளே, அதுபோல உங்களுடைய என்னுடைய கரங்களில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிற சபைக்கு கத்த தந்திருக்கிற இந்த 2 காசுகளை போல இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இவைகளை வைத்து இந்த மனுஷனை நீ பராமரித்துக்கொள். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் எத்தனையோ பிரசங்கங்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளிலும் எத்தனையோ பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, அந்தந்த ஆத்துமாக்களுக்கு உரிய வார்த்தைகளை அந்தந்த சத்திரக்காரனாக இருக்கக்கூடிய ஹல்லேலூயா ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை, 2 காசையும் நீ செலவழிச்சிருப்பா, அதிகமாக செலவழிச்சிட்டினா திரும்ப வரும்போது உனக்கு கொடுத்துட்றேன். இந்த 2 காசை வைத்து கொண்டு தான் தெய்வ பிள்ளைகளே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியக்காரர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த 2 காசு செலவழியில. ஹல்லேலூயா. செலவழியில அதை எடுத்து தான் அதை செலவழிச்சிட்டே இருக்கிறாங்க.
வார்த்தை எடுத்து தான் ஜனங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறாங்க. வார்த்தை எடுத்து தான் ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தான் அந்த குற்றுயிராய் கடந்த மனிதன் அவன் காயங்கள் ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு அவன் சத்திரத்தில் பாதுகாப்போடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. அதே நேரத்தில் சத்திரத்தை விட்டு அந்த காயப்பட்ட மனுஷன், நான் வெளியே போகணும், என் இஷ்டத்துக்கு நான் வெளியே போயிட்டு வரணும், நான் இஷ்டத்துக்கு நான் போயிட்டு வரணும்னு சொன்னால் வெளியில் பாதுகாப்பு கிடையாது. ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் சபைக்குள்ளே நாட்டப்பட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நல்ல அருமையான ஒரு பாடல். பாஸ்டர் கேஎஸ் வில்சன் என்று சொல்லக்கூடியவர், சென்னை பட்டணத்தில் நல்ல ஒரு பெரிய சபை, அந்த தேவ மனிதன் எழுதின பாடல். அந்த 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 தேவ மனிதன் எழுதின பாடல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்துட்டாங்க, போயிட்டாங்க. இந்த பாடலை கூட இந்த சகோதரன்றைக்கு பாடும்போது நல்ல சமாரியன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எனக்கு என் ஆண்டவராக இயேசு நல்ல சமாரியனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யோசித்து பார்க்கும்போது இந்த நல்ல சமாரியனுடைய ஓமையை பார்க்கும்போது அவனை கள்ளர்கள் அவனை பிடித்து அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுட்டாங்களாம். குற்றுயிர் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? உயிரும் போகலை, உயிர் சரீரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த போகவும் இல்லை, உயிர் பிரியவும் இல்லை. உயிர் பிரிஞ்சுட்டா ஒரு மனுஷன் கண்ணை மூடிடுவான், அவனுக்கு வலி வேதனை தெரியாது. ஆனால் உயிர் இருந்து அந்த கஷ்டப்படுற நேரம், சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை ஒரு வாகன விபத்தில் நான் வேலை செய்து கொண்ட கம்பெனியில் சிக்கி கொண்ட போது ஒரு தம்பி, தேனி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி, என் கூட வேலை செய்தவர், அவர் இந்த ஆக்சிடெண்ட்டில் உள்ளே மாட்டிக்கிட்டாருன்னா நாங்களும் இந்த வண்டிகளில் தான் இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் தப்பி வைக்கப்பட்டேன். ஆனால் அந்த தம்பி இந்த லாரிக்கும் நாங்கள் போன வேனுக்கும் இடையில் அடிபட்டு அந்த லாரியினுடைய பின்பகுதியில் அப்படியே கிடக்கிறார். அவரை பப்ளிக்லாம் இழுத்து கொண்டு வந்து வெளியே போடுறாங்க. அப்படியே லாரி கடியில் கிடக்கிற இழுத்து போடுறாங்க. தலையில் ரத்தம், அந்த லாரியினுடைய டீசலோடு கூட ரத்தம் அப்படியே கலந்து வருகிறது. இந்த நேரத்தில் இந்த தம்பி பார்த்தேன். அந்த தம்பி பேர் கண்ணன்னு பேர், இன்னும் எனக்கு ஞாபகம் மறக்க முடியல. அந்த தம்பி மரிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி கேட்டார், சார் எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, நான் பைபிள் படிக்கணும்னு கேட்டார். இப்போ நான் வேலை செய்து இருந்தேன். தம்பி உனக்கு தர்றேன். அப்போல்லாம் ஒரு பைபிள் 100 ரூபா. எனக்கு என்னுடைய சம்பளமே 1000 ரூபா, குடும்பத்தை நடத்தணும். சரி அப்புறம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அந்த தம்பி சொன்னான், பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிலாம் சொன்னவன். அன்றைக்கி அந்த விபத்தில் மாட்டி அவனை வெளியே கொண்டு வந்து நான் பார்த்தபோது இந்த வாய் மாத்திரம் அப்படியே திறந்து மூடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிற்பாடு மற்ற நபர்கள் எல்லாம் அடிபட்ட நபர்கள், அவர்களோடு கூட என்னையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. எனக்கும் சில காயங்கள். விடிய காலம் ஒரு செய்தி வருகிறது, கண்ணை இறந்துட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, இந்த குற்றுயிராக இருக்கக்கூடிய நிலைமை என்பது சாதாரணமானதல்ல. அதுபோல தான் நீங்களும் நானும் இந்த பிசாசினுடைய வலையில் சிக்கி உங்களையும் என்னையும் பிசாசானவன் குற்றுயிராய், அதாவது ஒன்று விடுதலை பெறணும், இல்லைன்னா அந்த அவனுடைய காரியங்கள் எப்படி அப்படின்னா சித்திரவதைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை. இதுதான் குற்றுயிர். அந்த நிலைமையில் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். உங்களையும் என்னையும் விரையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார். உங்களுக்கென்று ஒரு சபையை கொண்டு வந்து கர்த்தர் அந்த சபையிலே நாட்டினார். தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளே இருக்கிறதினால், இந்த சத்திரத்துக்குள்ளே இருக்கிறதினால், சபைக்குள்ளே இருக்கிறதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் இம்மட்டும் இதுவரை கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக கூட இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. இந்த பாடலை பாடும்போது சகோதரனோடு கூட இணைந்து பாடும்போது நீங்களும் பாடுங்க. ஒரே ஒரு வார்த்தை உங்கள் இருதயம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல சமாரியனாக வெளிப்பட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி
ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் அந்த பாடலை பாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா? க்ளோரி. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் இயேசுவே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தான், உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. பாடுகிறார். உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. கேட்பாரற்று கிடந்த என்னை, கேட்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் இயேசுவே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, பாடுகிறோம். நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. பாவத்தில் இருந்த என்னை பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பரிசுத்தமாக்கினீரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. கண்ணீரின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி, கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி வாழ வைத்த என் தெய்வமே, வாழ வைத்த என் இயேசுவே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. மீண்டும் ஒரு முறை. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. மீண்டும் எல்லோரும் நல்ல சமாரியனே, எல்லோரும் எழுப்பி நிற்போமா? நல்ல சமாரியனே. நல்ல சமாரியன், நல்ல சமாரியனை போல இயேசு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, அப்படியே வலகரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, பாவத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கண்ணீரிலும் கவலையிலும் உழன்று திரிந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவராகிய இயேசுவே நீர் ஆண்டவரே கிருபையாய் என் கண்ணீர்களை எல்லாம் மாற்றினீரே, என் கண்ணீரை எல்லாம் மாற்றினீரே, கவலைகளை எல்லாம் நீக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம் என்னை வெறுத்தாலும், உலகம் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் நீர் எங்களை வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை, புறக்கணிக்கவில்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னவர் எங்களை புறம்பே தள்ளாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் காத்தீரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உலகம் எங்களை வெறுத்திருக்கலாம், உலகம் எங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் நீரோ எங்களை ஒதுக்கவில்லை, நீரோ எங்களை வெறுக்கவில்லை, நீரோ எங்களை புறம்பே தள்ளவில்லை. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா, உம் அண்டையில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவரே சேர்த்து கொண்டீரே, எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொண்டீரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம் சொல்லுங்க. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். அப்பா, எங்கள் காயங்களை கட்டினீர், எங்கள் ஹல்லேலூயா காயங்களை எல்லாம் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்தீர், உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, க்ளோரி ஆண்டவரே, எங்கள் காயங்களை கட்டினீர். ஓ க்ளோரி, உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, விலையேறப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றினீர். உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையின் ஊடாக, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையின் மூலமாக உம்முடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்ப்புக்கு ஆண்டவரே அடையாளம் இருக்கிற அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளாக கர்த்த நீர் எங்களை கொண்டு நீர் ஆண்டவரே, இந்த உடன்படிக்கைக்குள்ளாக எங்களை நீர் இணைத்துக் கொண்டீர். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம்னு சொல்லி ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் ஒரு தாயை போல நம்மை ஆற்றினார். ஓ, தாயை போல நம்மை தேற்றினார். தேவ பிள்ளைகளே, ஓ, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் மதர்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓ ஹல்லேலூயா, தாய்மார் மதர்ஸ் டே என்று சொல்லி ஓ இந்த காண்டதி காரியங்களை நினைத்து தாய்மார்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளே, நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர் இயேசு. ஒருவேளை இந்த பூமியில் உங்களுக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம். ஓ, தாய் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கலாம். நீங்கள் அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, உங்களுக்கு தாயாய் இருப்பவர் இயேசு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொன்னவர். அப்படியே இயேசுவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. ஆண்டவரே, நீர் எனக்கு தாயாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு நல்ல ஹல்லேலூயா தாயாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுகிறவராய் கர்த்தர் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த பூமியில் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓ தாய்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஓ, சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஹல்லேலூயா தாய்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென், அல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி. ஆண்டவரே, ஓ, இந்த நாளில் எங்களுடைய தாயை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாயை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு நல்ல சுகபலன் உண்டாகட்டும்னு சொல்கிறோம்ப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கென்று கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற, சொல்லுங்க, எனக்கென்று கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல தாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மனமாற நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள் வாய் திறந்து, உங்களுடைய தாய்க்காக மனமாற உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் அப்படி வாழ்த்துகிறது. அதே வார்த்தையை கொண்டு நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சுகமாக இருக்கணும்னு எங்கள் ஆண்டவரே தாயை நாங்கள் நினைத்து
அப்படியே வாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஓ க்ளோரி 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 க்ளோரி. அப்படியே கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஹல்லேலூயா உங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஹல்லேலூயா பெற்றோரை நடத்துவார், தாயை நடத்துவார். ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, நமக்கு தாயை போல இருக்கிறவர் இயேசு என்று சொல்லி நான் சொன்னேனே. ஹல்லேலூயா, அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். க்ளோரி ஸ்தோத்திரம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. இயேசு தாயாயிருக்கிறவர் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் எல்லாரும் பாடுங்க, விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து எல்லோரும் நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. இயேசு எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லுங்க.
இந்த நேரத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓ நல்ல சமாரியனாய் கர்த்தர் நீர் இருந்து என்னை தூக்கி எடுத்து சபையிலே கொண்டு வந்து நாட்டி என்னை பராமரித்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் மேல் ஹல்லேலூயா உம்முடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நீர் ஊற்றி ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் நீர் என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு ஓ ஸ்தோத்திரம். ரீபாராபாதால மகபதுரபாம் ஓ ரீபாராபாகபதுட மகதுரதல மகதுரபாம் ஓ ரீகலகதரகதுட அந்தரங்கர மகதுரமாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தர்மையான மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேச போகிறீங்க. பேச போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். உண்மையான தேவதாசனை நீர் உம்முடைய சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமைக்குள்ளாக கர்த்தர் நீர் நிறைத்து தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே மகிமைப்படட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்வம் ஜீசஸ், ஆமென். க்ளோரி பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கடந்து வந்து நம்ம எல்லோரும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தர் தந்தை இந்த நல்ல அன்பின் ஸ்லாக்கியத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனவே இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளும்படி அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்காக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாம். கர்த்தர் பேசுகிற நேரம். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இருக்க கர்த்தர் அடியானுக்கு பாராட்டின் அளவற்ற கிருபைக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்திலே உங்களோடு இருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குகளை தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதமும் நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன வாக்குத்தத்தம் சொல்லலாமே? ஆமென். அப்புறம் ஆமென். ஏகாதிருப்பாய் வேல் பற்றாது. ஆக மொத்தம் ஆண்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சோதரி, இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் யாராலையும் நிரந்தரமாக சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எந்த நபரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை ஒருவரால் மாத்திரமே சொல்ல முடியும். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். என்னை எடுத்து பயன்படுத்துக அருமையான பாஸ்டருக்காக, குடும்பங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியங்களை இன்னும் வானளவாய் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். நேரடியாய் நம் தேவ வசனத்துக்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக பகுதிக்கு செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17. யோவான் 14. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆமென், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். நம்ம எல்லாரும்
ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. வார்த்தையை நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக, இருதயத்துக்கு நேராக எடுத்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவியானவர் அடியானை மறைத்து நீர் ஊழியம் செய்ய போறதுக்காய் நன்றி. உம்முடைய வாயாய் மாத்திரம் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் வார்த்தையினால் சொன்ன கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவர். நம்முடைய வார்த்தையின் வல்லமையும் கரத்தின் வல்லமையும் பலமாய் இந்த இடத்துல இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாழ்க்காமல் போகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை ஒரு ஜெப மாதமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு எப்போ இருக்குன்னா, ஆமென், இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை, யாரும் செய்ய முடியாத ஜெப பாணியை யார் உச்சகட்டத்தில் செய்ததுன்னா இயேசு தான். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட இயேசு, ஆமென், சோதரா, அவருடைய ஆமென் அவருடைய ஊழியங்கள் முடிந்து பரமேறுகிறதான வேளையில சீஷர்களை பார்த்து சொன்னதான வார்த்தை தான் இவை. ஆமென். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆமென். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக. என்றென்றைக்கும். அல்லேலூயா. அது என்ன என்றென்றைக்கும்? எப்போதுமே நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது ஆவியானவருடைய யுகத்தில் நம்ம வாழுகிறபடினாலே இந்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள செம்மையான வழியிலே நல்ல ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நல்ல 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. யார் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டதாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனத்துக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை ஒரு ஸ்லாக்கியங்க. ஆமென். இந்த ஆவியானுக்கு ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே? அதுக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர், ஆமென், சோத்திரம், தேவத்துவத்தினுடைய 3வது நபராக ஆமென் இருக்கிறபடினால, ஆமென், சோத்திரம், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்கோடு என்றென்றைக்கும் இருக்கிறார். இந்த உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். இந்த 14ஆம் வசனத்துல இயேசு, ஆமென், என்னை விட்டு போக போறாரா, ஆமென், சோதர பரமேற போறாரா, இப்படி ஒரு விதமான அச்சத்துல பயத்துல இருக்கும் பொழுது அவளை தைரியப்படுத்தக்கூடிய, விசுவாசத்துல கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை அந்த சீஷர்களிடத்திலே கர்த்தர் சொல்லுவதை இங்க பார்க்க முடியும். இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்படி ஆண்டவர் அந்த சீஷர்களை தைரியமூட்டுகிற, விசுவாசத்தில் இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அதற்கு தேவையானவர் யாருன்னு கேட்டா, இப்போ ஆவியானவர் என்பதை உணர்ந்தவராய் அந்த ஆவியானவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். ஆமென். என்ன பண்ணுவார்? அவரு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துவாரு. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. வழி இதுவே என்று சொல்லுகிற ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திகைத்து நிற்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்து இதுதான் வழி, இதில் நடமா அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறபடினால நான் பெரிய பாக்கியவான், பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அது என்ன நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார்? இதே அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதில் ஒன்று, ஆமென், அன்றைக்கு இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை உங்களோடு கூட இருக்கும்படியாக கட்டளையிட்டது போல, ஆமென், நாமும் ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அப்படின்னா, யோவான் 14:14 வாசிங்க. அந்த சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமே.
ஆமீன் வரலையே, சந்தோஷமான ஆமீன் நான் பார்க்க முடியலையே. ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு எப்படி இருக்குது, எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமென், என் கையில ஒரு blank செக்கை கொடுத்து சைன்டு பை ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. blank செக்கை கொடுத்துட்டாரு. அதுல யார் கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னா ஜீசஸ். ஹல்லேலூயா. என் நாமத்தினால நீ என்ன வேணாலும் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆமென், உண்மையாகவே சோர்ந்து போகிறவன் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். ஆமென். விசுவாசத்தினாலே கட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. தைரியம் அடைவார்கள். ஆமென் சொல்லலாமே. ஜெப வாழ்வில இன்னும் அதிகமாய் கட்டப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆமென். இந்த இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு சிலதான தன்மைகளை நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இதை பிரயோஜனப்படுத்தணும், இயேசுவின் நாமத்தை நான் எப்படி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 12:3 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12:3, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சோதரி, இன்றைக்கு நிறைய நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்றேன் ஐயா, ஆனாலும் இன்றைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கல, இன்னும் ஒரு தேக்கத்தின் நிலவரத்தில் இருக்கிறேன், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த தடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் அந்த பலவீனங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை நான் பிரயோஜனப்படுத்துறேன், ஆனால் எனக்கு ஒரு விடுதலை இல்லை. ஏன் அந்த விடுதலை இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே அன்றி, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஒருவனும் சொல்லக்கூடாது. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கும் பொழுது, அல்லேலூயா, இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் முழங்கும் பொழுது, அதுல ஒரு அசாதாரணமான விடுதலை, அசாதாரணமான அற்புதங்கள் நம்மை நோக்கி கடந்து வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கலாத்தியர் 4:6 கூட நீங்கள் வாசிக்கிற பட்சத்திலே, கலாத்தியர் 4:6 வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. யார் என்ன ஆவி அனுப்பி இருக்கிறாரு? குமாரனுடைய ஆவி. ஆமென் சோதர. அப்ப நமக்குள்ள இயேசு இருக்கிறார்னா, ஆமென் சோதர, நாம செய்ய போகிற இயேசுவின் நாமத்தில் சொல்ல போகிற அத்தனை ஜெபத்தையும் இயேசுவினிடத்திலிருந்தே வருகிறதை போல பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவை நமக்கு அருளுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு ஜெபிக்க தெரியல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென் சோதரர். ஜெபிக்க தெரியாதனால தான் ஆமென் சோதரம் இந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியல. யார் திருடன்? ஆமென் சோதரர். என்னுடைய நன்மைகளை யார் திருடி கொண்டிருக்கிறா? என்னுடைய பலத்தை யார் திருடி கொண்டிருக்கிறா? என்னுடைய நன்மைகளை, என்னுடைய சம்பத்துகளை, என்னுடைய ஆசீர்வாதங்களை யார் பறித்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாதபடினால தான் இன்னைக்கு நிறைய பேர் முழித்து கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதே சோதனையினுடைய ஊடாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ரோமர் 8:26 வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:26 சீக்கிரம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இனியும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதே நிலையில தான் இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன? உங்களோடு கூட இருக்கும்படியாக, உங்களோடு வாசம் பண்ணும்படியாக நான் ஒரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் எப்போது நம்ம கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். இப்ப ஆவியானவரை வைத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தை நாம் அதிகமாய் உச்சரிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சாமையா சொல்லுவாங்க, எப்போ அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, ஆமென் சொல்லும் பொழுது பக்கத்திலே ஒரு சேர் போட்டுருவாராம்.
இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்கத்திலே ஒரு சேர் போட்டுட்டு ஆவியானவரோடு எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாராம். ஆமென். எங்கே போனாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை பண்ணலாமா ஆவியானவரே, எல்லாமே ஆவியானவர்கிட்ட சொல்லுவாராம். ஏன்னு சொன்னால் ஏதாவது நான் சொல்லலைன்னு சொன்னால் ரொம்ப துக்கப்படுவார். அதனால் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அவர்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரே என்னை கைட் பண்ணுவார். ஆவியானவரே ஆண்டவர் இதெல்லாம் பகுத்தறிய வேண்டும் என்று எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபிக்க விரும்புகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தை ஆவியில நிரம்பி நம்ம சொல்லி ஜெயத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் ஹல்லேலூயா உயர்வையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 26. யோவான் 16, 23, 26. அந்த நாளிலே ஆமென் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆவியானவரை நமக்குள்ள வைத்துக்கொண்டு உங்களோடு கூட எப்பவுமே இருக்கிறார் அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை அமைதலா இருக்க விடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க ஆவியானவரோடு இணைந்து எந்த காரியங்களுக்காக எந்த விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஆவியானவரோடு இணைந்து இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ ஆண்டவர் சொல்றாரு, உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லி அனுப்பினாரு. அல்லேலூயா. வெள்ளையும் பொன்னையும் கொடுத்து அனுப்பல. ஆமென். ஒரு அலங்கார வாசலிலே ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தேவை 40 வருடமாய் அதே ஒரு அனுபவம், அதே ஒரு பலவீனம், அப்படியே அவனுடைய வாழ்க்கை பிச்சை எடுத்தே முடிந்து போயிடுமோ அப்படின்ற சொல்ற ஒரு நிலவரத்தில் பேதுரு அங்க சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3:6 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:6, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட பொண்ணு வெள்ளி இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேம் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே எழும்பி நட என்று சொல்லும் பொழுது 40 வருடான துக்க வாழ்க்கை, 40 வருட பலவீனங்கள், 40 வருட வியாதியின் கூறுகளை அவனை விட்டு நீங்க செய்து சாட்சியாய் கர்த்தர் அவனை எழுப்பி நிறுத்தினார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த வருடத்தில் நான் சாட்சியோடு வாழ வேண்டும். ஆமேன். அநேக அற்புத சாட்சி என் குடும்பத்திலே எங்கள் ஊழியத்திலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் செய்ய வேண்டியது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரோடு இணைந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு ஆவியில நிரம்பி தைரியத்தோடு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு விடுதலை சமாதானத்தை அள்ளி கொண்டு செல்லுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஐஏஎஸ் முடிச்சவங்களை அமேன் சோத்திரம் செலெக்ஷன் கமிட்டி நடக்குது. அமேன். அந்த செலெக்ஷன்ல இவங்க யார் இதில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அந்த போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரூமுக்குள்ளே அமீன் சோத்திரம் ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, தூசியாக இருக்குது, இந்த டேபிள் ஃபுல்லாக அழுக்காக இருக்கிறது, அமீன் சோத்திரம் குப்பையாக இருக்குது. இப்படிப்பட்டதான இடத்துல ஒவ்வொரு நபரை அனுப்புகிறாங்க. அப்போ உள்ளே பார்த்தவன் அமீன் ஐஏஎஸ் முடித்து எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அமீன் தெரிந்தெடுக்கப்படுகிற ஒரு நேரம் இது. அமேன் சோத்திரம். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் உள்ளே போயிட்டு பார்த்தான், எப்பா எப்படியாவது அந்த வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல பார்த்தா ரொம்ப குப்பையும் குளமாக இருக்கிறது, இதை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வேலை போல இருக்கு. அமேன் சோத்திரம். இது எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க போல இருக்குன்னுட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்தான். ஒருத்தன் பெருக்க ஆரம்பித்தான். அமீன். இன்னொருத்தன் வந்தான், அந்த துணியை எடுத்து துடைக்க ஆரம்பிச்சான். இன்னொருத்தன் வந்தான், வேற என்ன அந்த ஒட்டடையெல்லாம் அடிக்கணும் போல இருக்கு, அதான் நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒட்டடை எல்லாவற்றையும் கிளீன் பண்ணுகிறான். அல்லேலூயா. இப்படியாய் போய் ஒவ்வொருத்தரும் ஃபெயில் ஆகி வெளியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருவன் உள்ள போகிறான், உள்ள நேரா போறான். நேரா போயிட்டு அந்த மேஜையின் மேல ஒரு காலிங் பெல் அமுழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு பெல் இருக்கிறது, அந்த பெல்லை தட்டுறான். அல்லேலூயா. அந்த பெல்லை தட்டின உடனே வேலைக்காரன் வந்து நிற்கிறான். அந்த வேலைக்காரனை பார்த்து, இன்னும்
10 நிமிஷத்துல இந்த ரூம் நான் உட்கார்ந்து வேலை செலுகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி வைத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. அந்த நபரை தான் அந்த போர்டு தேர்ந்தெடுத்து ஹல்லேலூயா அந்த ஐஏஎஸ்க்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கையில ஆமென் அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை அதிகாரத்தோடு யார் பயன்படுத்துகிறார்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லாரும் இயேசுவை கூப்பிடுறாங்க, அப்படியா? இல்ல இல்ல இல்ல. இயேசுவின் நாமத்தை வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நான் ஆவியில நிரம்பி கூப்பிடுகிறேனா, நான் ஆவியானவரோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பட்சத்திலே ஆமென். பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். போதுங்க. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாவுடைய சாட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு முறையாக அந்த ஆமென் பீகாருக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல மத்ராஸ்ல இருந்து வருகிற ஆமென் மத்ராஸ் சாமியார்னு சொல்லுவாங்களாம். அவரை மத்ராஸ் சாமியார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். அந்த ஒரு கிராமத்தில் அப்படி இருக்கிற பட்சத்திலே அந்த கிராமத்தில் ஒரு பிசாசு பிடித்து அழகழித்து கொண்டிருக்குது ஒரு சகோதரியை. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் அவங்க சொல்கிறாங்களாம், அந்த மத்ராஸ்லேருந்து ஒரு சாமி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, முடியல. ஆமென். கடைசியாக மத்ராஸ்லேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காருல, அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அவரை போய் முதல் கூட்டுவாங்க. இவருக்கு பிசாசு ஓட்ட தெரியாது, வேற எதையும் செய்ய தெரியாது. ஆமென். ஜெபிக்க தெரியும், அவ்வளோதான். இவர் நேராக போயிட்டு அவர் சொல்கிறாராம், ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு பிசாசு ஓட்ட தெரியாதுங்க, என்னை கூட்டு போகாதீங்க. ஆமென். அது கரெக்டாக நீங்கள் தான் வந்தால் தான் அது போகும், தயவு செய்து வாங்கன்னு கூட்டு போயிட்டாங்க. ஆமென். இவர் போய் நின்று இவர் அதை பார்த்தவன அதை அழகழித்து பல்ல கடிக்கிறது இதெல்லாம் கடிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. பயமாயிட்டு வாயை திறந்து சொல்லலை, உள்ளத்துக்குள்ள ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னாராம். எப்படி? ஏசப்பா என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே அந்த கட்டில் இருக்கிற அந்த சகோதரி கீழே விழுந்து ஆமென் சோத்திரம் குள்ளாக இருக்கிற பிசாசின் வல்லமைகள் வெளியே அழகழித்து வெளியே போனது. ஹல்லேலூயா. அதை பார்த்த அந்த ஊர் ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். உள்ளத்துக்குள்ள ஆவியில நிரம்பி சும்மா பயத்துல சொன்னாரு, அதுக்கே இவ்வளவு வல்லமை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆவியில நிரம்பி இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிற பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவின் நாமத்துல எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. கண்டிஷன் அப்ளை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாமத்தை பயன்படுத்தினா தெளிவாக சொல்லிட்டாரு, ஆவியில நிரம்பி இதை பயன்படுத்தினா சரியான ஒரு அபிஷேகம், சரியான வல்லமை, சரியான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நிபந்தனை அடிப்படை என்ன நிபந்தனை ஆண்டவர் வைக்கிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் முதலாவதாக அந்த ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் செப்பனிட விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எலியா கிட்ட ஒரு டாஸ்கை கொடுத்தாங்க. ஆமென் சோத்திரம். ஆமென். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால் தீர்க்கதரிசிகள் ஆமென் சோத்திரம் என்னென்னமோ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியா வந்து நின்றாரு, ஒரு சின்ன ஜபத்தை செய்கிறாரு. ஜபம் செய்வதற்கு முன்பதாக அந்த பலிபீடத்தை ஒழுங்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஆண்டவர் முதலாவதாக நமக்குள்ளே ஒன்று செப்பனிட விரும்புகிறார். அது என்ன? அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 14:1. இருதயம் கலங்காதிருப்பதாக. சொல்லுங்க. உங்கள் இருதயம் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எத்தனை பேர் இதை ஆரம்பிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எதை நினைப்பூட்டுகிறார்? இயேசுவின் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் செய்வன் கான்று சொல்லி இருக்கிறாரு. அதை நீ பிரயோஜனப்படுத்து. ஹல்லேலூயா. அதற்காகவே உனக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்ய வந்திருக்கிறேன்னு சொன்ன ஆவியானவர் ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் இருதயத்தை
இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா உடைந்து போயிருக்கிறது. இந்த இருதயத்திலே அவிசுவாசம் இருக்கிறது. இந்த இருதயத்திலே சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த இருதயம் இருமனதாலே உடைந்து போயிருக்கிறது. ஆமென், சோத்திரம். முதலாவதாக அந்த இருதயமாகிய பலிபீடத்தை ஆண்டவர் செப்பனிட விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ அந்த செப்பனிடுதல்னா என்ன அப்படின்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். let not your heart be troubled. அல்லேலூயா. ஆண்டு கலக்கம் வராதுன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, கலக்கம் வராதுன்னு சொல்லல. கலக்கம் வரும், பயம் வரும். அதை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க தான் ஆண்டு சொல்றார். அல்லேலூயா. கலக்கத்தை பிசாசு கொடுப்பான், பல ரூபங்களில நமக்கு வரும். அந்த கலக்கத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு போனா, ஆமென், சோத்திரம், அந்த இருதயம் செப்பனிடாதபடி இருக்கும் பொழுது, கலங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனாலும் ஜெபிக்கவே முடியாது. அதுதானே உண்மை. கலங்கி போயிருக்கிற நேரத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஓடும், பயம் ஓடும், ஆமென், சோத்திரம், சந்தேகம் ஓடுமே தவிர நம்ம இயேசுவின் நாமத்தை ஆவியில நிரம்பி நிச்சயமாய் பயன்படுத்த முடியாது. அப்ப நிச்சயமாய் அதை பயன்படுத்த முடியல அப்படின்னா நம்முடைய ஜபமும் கேட்கப்படாதபடி அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. வானத்துல சிலம்படிக்கிறது போல நம்ம அப்படியே காணப்பட்டு கொண்டிருப்போம். நிறைய நீண்ட நேரம் நம்ம புலம்பிக் கொண்டிருப்போம், நீண்ட நேரம் அழுகையோடு உட்கார்ந்து இருப்போம். ஆனால் அதற்கு எந்த ஒரு பயன் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் முதல் கலக்கத்திலிருந்து வெளியே வா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமா இருங்கள். அது என்ன தேவனிடத்துல? ரெண்டுத்தையும் ஆண்டவர் இங்க போட்டு குழப்பறாரா? இல்ல இல்ல. இந்த சீஷர்கள் எதை விசுவாசித்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல செங்கடலை பிளந்தவரை தான் விசுவாசிப்போம். அல்லேலூயா. மன்னாவை தந்தவரை தான் நாங்க விசுவாசிப்போம், தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் தான் நாங்க விசுவாசிப்போம்னு சொல்லி இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அதரிசனமான தேவனை நீங்கள் எப்படி விசுவாசித்தீர்களோ அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் தரிசனமாகி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்கள் இப்பயும் பிரயோஜனப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், உங்கள் இருதயம் கலங்காது இருக்கும். இப்ப நீங்க இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபித்தா அது அப்படியே நடக்கும். நானும் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நல்ல ஒரு அனுபவங்க. என்ன அனுபவம்? சங்கீதம் 42:5. சங்கீதம் 42:5 சீக்கிரம் வாசிப்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் ஆமென், நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தினுடைய மைய பகுதியிலே இந்த 5ஆம் மாதத்திலே ஒருவேளை நீங்க எதை குறித்து நீங்க கலக்கத்தோடு இருக்கிறீங்க? ஆமென். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, உயர்வை குறித்து, தேசத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம். கலங்காது இருப்பதாக சொன்னவர் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே ஆமென் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதபடி அதை, அந்த கலக்கத்தை எல்லாம் ஜெபமாய் மாற்றும் மகளே. நான் என் நாமத்தினாலே எதை கேட்கிறையோ அதை நான் செய்ய நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு அனுபவம். எப்பெல்லாம் கலக்கம் வருதோ அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுவான், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? ஹல்லேலூயா. நீ ஏன் எனக்குள்ள தியங்கி கொண்டிருக்கிற? கலக்கத்தை விட்டுட்டு அவர் சமூகத்துல போய் அமர்ந்துரு, அவர் சமூகத்துல காத்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். நல்ல தைரியமா ஆவியில நிரம்பி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஜெபத்துக்கு விரோதமாக எது தடையா இருக்கிறது? என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்க முடியாதபடி எந்த காரியம் நமக்குள்ள தடையா இருக்குதுன்னு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கலக்கம் தான் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்குது. அதனால தான் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. முதல் இருதயம் என்னை விசுவாசிக்குமா, நான் செய்ய போறதை விசுவாசிக்குமா என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு சில கலக்கங்கள், இந்த கலக்கம் எதனால வருகிறது என்பதை பார்த்து அதன் மேல ஒரு பெரிய ஜெயத்தை நாம் எடுக்கும் பொழுது அதுக்கு பிறகு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தோடு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் அவர் வாக்கு தந்தவர் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. முதலாவதாக யோசுவா 7:25.
எப்படிப்பட்ட கலக்கங்கள்? யோசுவா, ஆமென். நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி. ஆமென். போதுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அவ பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாமே. ஆமென். ஒரு எரிகோவின் மேல ஒரு பெரிய ஜெயத்தை அப்பதான் எடுத்தாங்க. ஆமென். கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொன்றின் மேல, செங்கடலின் மேல, எரிகோவின் மேல, யோர்தான் மேல ஒவ்வொரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு எரிகோவினுடைய ஜெயத்தை இப்பதான் எடுத்தாங்க. எடுத்துட்டு அடுத்தது ஆயிப்பட்டணம். இந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக வரும் பொழுது, ஆமென் சோத்திரம், எல்லாரும் செய்த பாவம் இல்ல, ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் முழு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சு. ஒரு மனுஷன் செய்த பாவம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு மனுஷன் செய்த பாவம். அந்த மனுஷன் செய்த பாவத்து நிமித்தம் 36 பேர் மரித்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த மனிதனுடைய பெயர் என்ன? 7:20. ஆமென் சோதரம். யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆமென். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். போதுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் கலக்கம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென் சோதரம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆமென். உடைய ஜெபம் கேட்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி ஏன் நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டு சொல்றாரு, இருதயம் கலங்கி போயிருக்கிறது. எதனால அப்படின்னு சொன்னா, பாவத்து நிமித்தம் உண்டான கலக்கம் இருதயத்துக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஜெபிக்க முடியல, ஆவியில நிரம்ப முடியல. ஆமென். சத்துருவின் மேல, சொப்பனத்தின் மேல, வியாதியின் மேல, பலவீனத்தின் மேல, தடையின் மேல ஜெயம் எடுக்க முடியாதபடி எதுவனை தடை செய்கிறது என்று கேட்டால் ஏதோ ஒரு பாவம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. என்னென்ன பாவத்தை, என்ன எப்படிப்பட்ட பாவத்தை இந்த ஆகான் செய்தான்? 21 வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு. நல்லா கவனிக்கணும். நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, பாபிலோனிய சால்வை வெள்ளியும் பொன்னையும், ஆமென் சோத்திரம், எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் பார்க்கறான். அல்லேலூயா. முதல் பார்க்கறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ரொம்ப அதிகமாய் ஆமென் இந்த புதிய ஆண்டுல ஆமென் சோதர ஆவியானுடைய யுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால ஆவியானவர் ரொம்ப எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதுக்காக ஜெபிக்கல் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். ஆமென் சோதரத்தில் ஆண்டு சொல்லுகிற காரியம் ஆமென் இந்த ஒரு மாம்ச சிந்தை. அல்லேலூயா. மாம்ச வைராக்கியம். அல்லேலூயா. இந்த பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் பொன்பாளத்தை அவன் கண்டு, அதுக்கு பிறகுதான் இச்சை உள்ள உருவாகுது. அதுக்கு பிறகுதான் அவன் எடுத்துக்கொள்றான். அதுக்கு பிறகு என்ன பண்றான்? பூமிக்குள்ளாக புதைத்து வைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். தாவீதே, முதல் ஒரு முறை நீ பார்த்தல பத்சேபாவை, அப்ப பார்க்கும் பொழுதே ஆமென் சோத்திரம், பார்த்த உடனே இச்சித்து தான் பார்த்துட்டேன். அதுக்கு உடனே இருதயம் உடைந்து ஓடி போய் ஆண்டு சமூகத்தில் தாவீது இருந்திருந்தா ஆண்டு அவன் இருதயத்தை கழுவி அதுக்கு அந்த தீமைக்கு நேராக ஆமென் அந்த கலக்கத்துக்கு நேராக அந்த பாவத்துக்கு நேராக போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் காத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல் முறை பார்க்கும் பொழுதே அல்லேலூயா சுதாரித்து கொண்டிருந்தா நிச்சயமா அவன் காக்கப்பட்டிருப்பான். பிள்ளை செத்து இருக்காது. அவனுடைய சந்ததியில இன்னும் அதிகமான ஜெயத்தை அவன் பெற்றிருக்கலாம். ஆமென். அந்த ஒரு முறை பார்க்கும் பொழுதே, ஒரு முறை ஆண்டு எச்சரிக்கும் பொழுதே, உடனே நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் மேலோங்கும். நாம் எதை கேட்டாலும் அவர் செய்ய காத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் என்ன அப்படின்னு கேட்டா, நான் பாவம் செய்துட்டு நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு. ஆமென். நான் பாவத்திலே வாழலாம். ஆமென். பரலோகமும் எனக்கு வேணும். ஒருத்தர் அப்படிதான் ஒரு நல்ல ஒரு பணக்கார வந்து ஆண்டுகிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கிறேன்னு கேட்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, ஆமென், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வா. எல்லாத்தையும் தரித்தரி கொடுத்துட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வான்னு சொன்னா அவனால ஒத்துக்கொள்ள முடியல. அவனால் அதை விட முடியல. அல்லேலூயா. பரலோகமும் வேணும், இது வேணும்னா இல்லை, ஏதாவது ஒன்றை தானே தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா.
ஒன்று பாவ வாழ்க்கையா, அப்படியே இரு. ஆமென், சோத்திரம். பாவத்தில் இருந்து கொண்டு நாம் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. பாவத்தினாலே கலக்கம் வரும். அந்த கலக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன ஜெபித்தாலும் முட்டி மோதினாலும் ஆண்டவருக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்லல, யோவான் 9:31 சொல்லுகிறது. யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. பாவிக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அப்ப அந்த பாவத்தினால உண்டாகிற கலக்கத்தோடு நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பதில் வராது, தடைகள் நீங்காது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு ஹல்லேலூயா ஆமென் நம்ம மனம் திரும்புகிற பட்சத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஒப்புரவாகிற பட்சத்திலே ஆண்டவர் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்க ரெடியா இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நம்ம ஜெப வீரனாக நம்ம மாற்ற வேண்டும். ஜெபித்து எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜெயத்தை நாம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு எது தடையா இருக்குது, எது கலக்கம் உண்டாக்குதுன்னு கேட்டா பாவத்தினாலே உண்டாகிற கலக்கம். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். 1 ராஜாக்கள் 18:17-18 வாசிங்களே. ஆகாபு எலியா மேல பழிய தூக்கி போடுறாரு. 1 ராஜாக்கள் 18:17-18. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஒருத்தர் மாத்தி நாமளே சொல்லிப்போம், இல்ல இல்ல இந்த வசனம் உங்களுக்கு தான் வருது, இந்த வசனம் உனக்கு தான் வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல சோத்திரம் இங்க கிடையாது, வெளியில வேற ஒரு இடத்துல. ஆமென், சோத்திரம். பாருங்க, இங்க இருந்து ஒரு வசனம் பாஸ்டர் கிட்ட இருந்து வருது, வசனம் அப்படி வருது, தொடுகிற வசனம், டச்சபிளான வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா கணவர் அங்கிருந்து பார்ப்பாரு, இது உனக்கு தான். அங்கிருந்து பார்த்து லேடி சைடு பார்த்து அவங்க சொல்லுவார், இது உனக்கு தான். மனைவியை பார்த்து சொல்லுவார். இங்க ஏதாவது ஒரு வார்த்தை வருது, அடுத்து ஒரு வார்த்தை வரும், சும்மா விடுமா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாச்சே. இங்க ஒரு வார்த்தை வரும்போது இவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு தான். இப்படியே மாறி மாறி இது பாஸ்டர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாரு, சரி இவங்க என்ன இது இங்க உட்காந்துக்கிட்டே ஒருத்தர் மாத்தி இவங்க சொல்லிக்கிறாங்களே, ஆதாம் ஏவாள் போல உன்னாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, வீட்டில் போய் உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு 30 வசனங்கள் எடுத்துக்கிட்டு போறார். அமேன், சோத்திர உட்காந்து அந்த சகோதரனை முதல்ல உட்கார்றாரு. அம்மா நீங்க சமையல் கட்டில் இருங்க, அமேன் நான் சொல்லும் பொழுது வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு செய்தி 1/2 மணி நேரம் அந்த 30 வசனங்களை வைத்து 1/2 மணி நேரம் நல்ல செய்தியை கொடுத்து முடிச்ச உடனே அம்மா அவங்க மனைவியோட பேரை சொல்லி கூப்பிட்றாராம், வெளியே வாங்கம்மா. கேட்டுட்டு தானே இருந்தேன், அமீன் உள்ள இருந்து கேட்டுட்டு தானே இருந்தேன், பாஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தார் பார். அல்லேலூயா. அப்படியே பழிய தூக்கி அவங்க மனைவி மேலே போட்டார். இப்படி நிறைய பேருடைய லைஃப் போய்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த ஆகாபுன்னு சொல்றான், ஏய் இஸ்ரவேலை கலங்கம் பண்றவன் நீ தான்ப்பா. அல்லேலூயா. எலியா கரெக்டா சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு யாரெல்லாம் தூரம் போறாங்களோ அல்லேலூயா அவங்க தான் இஸ்ரவேலை கலங்கம் பண்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு தூரம் போயிட்டு, நான் வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை, இந்த வார்த்தையை விட்டு நம்ம தூரம் போகும் பொழுது ஈஸியா பிசாசு நமக்கு பாவத்துக்குள்ள மாட்டி விட்டுருவான். அந்த பாவத்தோடு இருந்தா கலக்கம் உள்ள வந்துரும். அந்த இருதயம் கலக்கத்தோடு இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன சொல்லி கூப்பிட்டாலும் ஒன்றும் நடக்காது. இன்றைக்கே அந்த பாவத்து நிமித்தம் உண்டாகிற கலக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விளக்கத்தக்கதாக ஒரு சரியான ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்க போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாவத்து நிமித்தம், இந்த மறைவாய் செய்கிற பாவத்து நிமித்தம், இந்த ரகசிய பாவத்து நிமித்தம் உண்டான கலக்கம் என் இருதயத்தை விட்டு விலகுவதாக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அம்மி நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, எல்லா ரேஸ்லயும் எல்லா ஒலிம்பிக்லயும் அவர் தான் ஜெயம், எல்லாத்துலயும் அவர் தான், எல்லாத்துலயும் கோல்டு மெடலிஸ்ட். இப்போ அடுத்த ஒரு ஒலிம்பிக்கு 5 வருடம் ட்ரைனிங், 5 வருடம் அது எக்ஸசைஸ் பண்றாரு, 5 வருடம் கடும் முயற்சி எடுத்துட்டு அந்த நாள் வந்தது. ஆமென். நேரா நின்று கொண்டிருக்கிறாரு, ஷூட் அப் பண்ணாங்க. உடனே ஓட துவங்கும் பொழுது கொஞ்ச தூரம் கூட ஓட முடியல. உடனே அவரால் ஓட முடியாத நொண்டி கீழே விழுந்துட்டாப்புல.
கீழே விழுந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு, எல்லா இதுலேயும் நான் தானே ஜெயம் எடுத்தேன், நான் நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரனாச்சே, உலகம் அறிந்தவனாச்சே, ஆமென், இவ்வளோ பிரபலமாய் ஓடினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணேன், ஏன் என்னால் இதில் ஓட முடியல, ஏன் இதில் நான் ஜெயம் எடுக்க முடியலன்னு சொல்லி ஓரமாக உட்கார்ந்து கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று உறுத்துற மாதிரி இருந்துதான். அல்லேலூயா. என்ன உறுத்துதுன்னு சொல்லி ஷூ அவுத்து பார்த்தா, ஆமென், சின்ன ஒரு கல், ஆமென், அந்த ஷூக்குள்ள கடந்தது. அல்லேலூயா. அந்த கல் என்ன செய்ததுன்னு கேட்டா, இவன் ஓட முடியாதபடி குத்தி கொண்டே இருந்தபடினால கொஞ்சம் கூட ஓட முடியல, பாதிலேயே அவன் கைவிடப்பட்டவனாய் அவன் உட்கார்ந்தானா. அல்லேலூயா. இதே போலதான் பாவம். இந்த ஒரு பாவம் தானே, இந்த ஒரு சின்ன தவறு தானே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நம்ம கலங்கம் பண்ணிவிடும். அந்த கலக்கத்து நிமித்தம் ஜெப வாழ்க்கை முடிந்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்க இதை விட்டு விலகும் பொழுது நல்ல ஒரு ஜெப வீரனாக கர்த்தர் உங்களை எழுப்புவது நிச்சயமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. 1 கொரிந்தியர் 9:24-25 கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. சாப்பாட்டில் மட்டும் தான் நான் டயட்டு, ஆமீன், சோத்திரம், இதில் மாத்திரம் தான் நான் இருப்பேன். இல்லை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பந்தயத்தில் ஓடுகிற, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுகிற, இந்த விசுவாச வாழ்க்கையில் ஓடுகிற, இந்த ஜெப வாழ்க்கையில் ஓடுகிற, இந்த ஆத்ம பாரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்கும் பொழுதுதான் அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. இதுல நம்ம சரிப்படுத்தி கொண்டு இப்போ இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எதை கேட்டாலும் நான் செய்வேன் கர்த்தர் வாக்களிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. 2வது ஆதியாகமம் 34:30. ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்கம் பண்ணினீர்கள். போதுங்க. அல்லேலூயா. ஆமென். என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்கம் பண்ணினீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். சோதரம். ஆண்டவர் பாருங்க, இந்த யாக்கோபுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இந்த யாக்கோபு யாரு? சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. ஆமென், ஆமென். ஆவிக்குரிய ஒரு சந்ததி. ஜெபித்தே ஜெயம் எடுத்தவன், ஜெபித்தே ஆசீர்வாதத்தை பெற்றவன், ஜெபித்தே இஸ்ரவேல் என்ற பெயரை வாங்கினவன். அல்லேலூயா. ஆமென் வரலையே, எல்லாம் நிமிர்ந்து பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்ப ஜெபித்தே ஜெயம் எடுத்த ஒரு வீரன், போராடி மேற்கொண்ட இந்த யாக்கோபு, ஆமென், சோத்திரம். இன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு கலக்கம் வந்திருக்கிறது. எதனால் அந்த கலக்கம் என்று கேட்டா, என் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை நீங்கள் கலங்கம் பண்ணினீர்கள். இன்னைக்கு நான் கலங்கி போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா ஓடிக்கொண்டிருந்தேன் ஐயா, நல்லா ஜபித்து கொண்டிருந்தேன் ஐயா, இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னைக்கு நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இன்னைக்கு நான் புலம்பி கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு கலக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கலக்கத்துக்கு காரணம் என்னன்னா, என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, என் பெண்ணு என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா, என் வாசனையை கெடுத்துட்டாங்க. வாசனை சாட்சியினுடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோதரி, நீங்க நிறைய பெற்றோர், அநேக சபைக்கு நான் போகும் பொழுது அநேக பெற்றோருடைய ஆமென் ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, என் பிள்ளை இதுக்கே அடிமையா இருக்கிறான் ஐயா, மொபைலுக்கே அடிமையா இருக்கிறான், என் பிள்ளை அவனுடைய முகத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இதுக்கே அடிமையா இருக்கிறான். என்ன இது? சரி, அவன் இருக்கட்டும், இப்போ எனக்கு என்ன கலக்கம், எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, நான் ஜெபித்து தான் என் வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஜெபித்த ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டு தான் விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகளை இந்த அளவுக்கு நான் வளர்த்து விட்டாச்சு. திருமண ஏஜ் வந்தாச்சு, திருமணம் ஆகி இருக்கிறான். ஆனாலும் இன்னைக்கு எனக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. என்னன்னா, என்ன போல அவன் ஜெபித்தே ஜெயம் எடுப்பானா? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெயம் எடுப்பானா? ஒரு ஆவிக்குரிய சந்ததி அவன் உருவாக்குவானா? அடுத்த தலைமுறையை அவன் உருவாக்குவானா? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கலக்கம். நான் நல்லா இருந்துட்டேன்,
நான் ஒரு ஆவிக்குரியனா வாழ்ந்து முடிக்க போகிறேன். என் பிள்ளைகள் அடுத்தது எழும்புவாங்களா? என்னை போல அவங்க ஆண்டரை பற்றி கொண்டிருப்பாங்களா? என்னை போல ஒரு ஆத்தும வீரனாய் அவன் மாறுவானா? என்னை போல அவன் விசுவாச வீரனாய் மாறுவானா? என்னை போல ஜெபிக்கிறவனாய் மாறுவானா? என்னை போல அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறுவானா? என்னை போல ஹல்லேலூயா அநேகருக்கு உதவி செய்கிற நபராய் அவன் மாறுவானான்னு கேட்டா ஒரு கேள்வியோடு இருக்குது. இதனால ஒரு கலக்கம் உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமே. அன்றைக்கு யாக்கோபு இப்படியாய் அவன் அழுது கொண்டிருக்கிற வேளையில அன்றைக்கு யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே நீ யாருப்பா? நீ யாருப்பா? உன் பேர் முதல் எப்படி இருந்தது? எத்தனா இருந்த, ஏமாற்றுக்காரனா இருந்த. ஆமென். உன்னையே நான் வழிக்கு கொண்டு வந்து, உன்னையே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், உன்னையே ஒரு ஜெப வீரனாய், உன்னையே ஒரு தேசத்துக்கு ஆமென் தேசத்தையே உன்னை நம்பி கொடுக்கிற அளவுக்கு நான் அவனை மாற்றினேன் என்று சொன்னால், அன்றைக்கு ஈசாக்கு அப்படித்தானே எனக்கு கவலைப்பட்டிருப்பான் உன்னை குறித்து. அல்லேலூயா. உன்னையே நான் மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உன் பிள்ளைகளை நான் மாற்ற மாட்டேனா? ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிற? கலக்கத்தை நீ தூரப்படுத்து, சந்தேகத்தை நீ தூரப்படுத்து, இருமனதை தூரப்படுத்து. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இதுக்கு ஆண்டவர் அவனை அப்படியே கடக்கட்டும், கலக்கத்தோடயே இருக்கட்டும். ஆமென். பிள்ளைகளை குறித்து கவலையோடு அவன் சாகட்டும் அப்படின்னு ஆண்டவர் விடல. அவனை ஆண்டவர் தட்டி எழுப்புறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் கலக்கத்தோடு இருக்கிறீங்க. பிள்ளைகளோட லைஃப் நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்? ஆமென். கலக்கம் இருக்கலாம், கலங்கவே தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவர் சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஜீவனை எனக்கு கொடுத்தார் ஐயா, மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளுவார். ஏற்ற நேரத்தில் அந்த உதவி என்னை வந்து சேரும். நான் என்னை திக்கற்றவனாய் கர்த்தர் விட மாட்டார். சரியான நேரத்தில் வருவாரு, ஆன்சர் பண்ணுவாரு. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த யாக்கோபை ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. ஆதியாகமம் 35:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபை நோக்கி, ஆமென், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, ஆமென், நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஆமென் ஓடி போகிற போது, ஆமென், உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆண்டவர் அருமையான ஒரு ஆலோசனையை தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கலக்கத்தோடு இருக்கிறான். இந்த கலக்கத்தோடு இருக்கிறவனுக்கு எப்படி ஒரு பரிகாரம், என்ன ஒரு காரியத்தை சொன்னா இவன் எழும்புவான் அப்படி என்பதை கர்த்தர் அறிந்து ஆண்டு சொன்னாரு, நீ முதல் எழுந்துரு, நீ எழும்பு. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நீ எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கு போ. எல்லாம் சொல்லுங்களேன், பெத்தேலுக்கு போகணும். அல்லேலூயா. பெத்தேல் எதை குறிக்கிறது? வானத்தின் வாசல். அப்புறம் பெத்தேல் எதை குறிக்கிறது? தேவனுடைய வீடு. பெத்தேல் எதை குறிக்கிறது? ஆதி அன்பை குறிக்கிறது, ஆதி நிலவரத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ போராடி மேற்கொண்டியே அந்த நிலவரம் எங்க? அந்த ஜெபாவி எங்க? நீ எழும்பு, பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. கலக்கத்தோடு வாழ்றது எனக்கு விருப்பம் அல்ல. நீ எழுந்து தேவ சபைக்கு போ. ஹல்லேலூயா. அங்கதான் உனக்கு விடுதலை. அல்லேலூயா. கலக்கத்தோடு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதனால எந்த ஒரு காரியமும் மாற்றம் ஏற்படாது. நீ பெத்தேல் என்ற தேவனுடைய சபைக்கு போ. அல்லேலூயா. நமக்கு ஒரு பெத்தேலை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த ஏலிம் திருச்சபை. அல்லேலூயா. இந்த கலக்கத்தோடு அப்படியே வீட்டில் அமர்வதற்காக அல்ல, எழும்பி இங்க வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, விடுதலையின் ஆவி அனுப்பி நமக்கு விடுதலை தருவது நிச்சயமே. அல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்ன உடனே அல்லேலூயா ஆண்டவங்க சொல்லிட்ட, நீ எழும்பி போ. அவ்வளவுதான். அவன் தானே கலக்கத்தோடு இருக்கிறான். ஆமென். அப்ப அவனுக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது, அவனை மட்டும் தான் ஆண்டு சொல்றார் ஆக்சுவலா, நீ எழும்பி போ. ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்தோத்திரம். 2:3 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும், நல்ல கவனிங்க, தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அப்புறம் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த விசுவாச வார்த்தையினாலே கட்டப்பட்டவனாய், அந்த உற்சாகம் உள்ள ஒரு வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே ஆமென் கட்டப்பட்டவனாக ஒபே பண்ணி என்ன பண்றான்? தான் மட்டும் போகல, நாமும் போவோம்.
தான் வீட்டார் அத்தனை பேரை கூப்பிடுறான். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த கலக்கம் வந்துற போது வாங்க. அல்லேலூயா. அங்க போய் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நினைப்பூட்டுகிறார். என்ன? எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னோடு கூட இருந்து விடுதலை தந்து இம்மட்டனை நடத்தி வந்தாரு. அந்த தேவனிடத்துல நம்ம எல்லாரும் திரும்பலான்னு சொல்லி ஆதி அன்புக்கு நேராய் திரும்பினான். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம ரத்தம் இள ரத்தம்ன்றது போல ஆதி அன்பும் இள ரத்தம். அல்லேலூயா. இள ரத்தம் போல துடிப்பாய் செயல்பட்டோம், துடிப்பாய் விசுவாசத்தோடு இருந்தோம், துடிப்பாய் ஜப வாழ்க்கைக்குள்ள இருந்தோம், துடிப்போட நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம செயல்பட்டோம். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த துடிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆதி அன்புக்கு நேரா திரும்பு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த ஃபோன் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோன் சில நேரத்தில் ஸ்க்ரீன் அப்படி நிற்கும், தள்ளவே முடியாது, அப்படிதானே? ஸ்லோவாக வேலை செய்யும். ஆமேன். பேட்டரி டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி போயிடும். ஆமேன். சோத்திரம். என்னன்னே தெரியாது. நிறைய தாய்மாருங்க முழித்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் முழித்துட்டு இருப்பாங்க. ஆமேன். சோத்திரம். இந்த ஃபோன் ஏன் இப்படி செய்யுது? முன்னாடி எப்படி இருந்தது? இந்த ஃபோனை வாங்கின புதுசில் எப்படி இருந்தது சொல்லுங்க? ஸ்பீடாக இருந்தது, கடன்னு வேலை செய்தது, ரொம்ப கிளியராக இருந்தது, எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ வர ஏன் இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆமென். ஆனால் உள்ளே ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. என்ன செட்டிங் அப்படின்னா, ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு இருக்குது. எப்படி? ஸ்லோவாக இருக்கலாம், ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு செட்டிங் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி ரீசெட்டை அழுத்துனீங்க, அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அல்லது அதை இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால், எல்லாம் இப்போ என்னென்ன செட்டிங்கை மாற்றி வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு ஃபோன் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது எந்த செட்டிங் இருந்ததோ அந்த ஒரிஜினல் செட்டிங்க்கு அது வந்துடும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அப்படின்னா, திரும்ப புது மொபைல் போல் அது மாறிடும். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டு சொல்றாரு. ஆமென். சோத்திரம். அந்த ஃபேக்டரி ரீசெட் தான் பெத்தேல். அல்லேலூயா. அந்த பெத்தேலுக்கு வந்தா என்ன நடக்கும்னு கேட்டா, ஆதி அன்புக்கு அந்த ஒரிஜினல் அபிஷேகம், அந்த ஒரிஜினலான உன்னுடைய ஜெப வாழ்வு, அந்த ஆதி அன்பிலே காணப்பட்ட தங்களுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப மீண்டும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அதோடு கூட இயேசுவின் நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது, நான் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கலக்கத்திலிருந்து முதல் நீங்கி ஆதி அன்புக்கு நேரா வா மகளே, மகனே. திரும்ப இப்ப சொல்லு என் நாமத்தினால. இப்ப கலக்கம் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. அன்றைக்கு ஆதியில நீ பெற்றுக்கொண்ட அதே நன்மைகளை, அபிஷேகங்களை, வல்லமை, வரங்களை, விடுதலைகளை, தடைகள் உடைவதை நீங்கள் கண்ணார நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 10 அதிகாரம் 40-41. லூக்கா 10:40-41. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆமென். 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமென். போதுங்க. அல்லேலூயா. ஆமென். சோதரர். ஆண்டவரை போல நம்ம ஜெபிக்க வைக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே என்ற பாடல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். எப்படி ஜெபிக்க வைக்கிறாருன்னா, நமக்குள்ள இருக்கிற கலக்கத்தை நீக்கிட்டு ஜெப வாழ்க்கைக்குள்ள அடித்து தட்டி தூக்குறாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு முன்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபரை கர்த்தர் நிறுத்துறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க பேர் என்ன? ஒருத்தர் பேர் என்ன? மார்த்தாள். இன்னொருத்தங்க மரியாள். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இந்த மார்த்தாளே 2 முறை. நீங்க நம்ம வீட்டில் கூட கணவனையோ இல்லை சில பேரையோ கூப்பிடும் போது 2 முறை கூப்பிட்டா தான் சுதாரிப்பாங்க, அப்படிதானே? ஆமென். அதுக்குள்ள எதில் இருந்தாங்க அவங்க? அவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க? அவ்வளோ நேரம் எங்கே இருந்தாங்க? ஏதோ ஒரு காரியத்தில் முழுகி போயிருக்கிறாங்க. உருவம் அங்கே தான் இருக்குது. நிறைய பேர் சபைக்குள்ளே இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் திங்கிங்லாம் வீடை குறித்து இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் குறித்து இருக்கும். கர்த்தர் தருகிற வார்த்தையை மிஸ் பண்ணிவிட்டு அமைதியாக போயிடுவாங்க. திரும்ப அந்த கவலை அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப விழிப்பாக இருங்க. அமேன். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, அமேன், இன்னும் எனக்கான வார்த்தை வரலையே, இல்லை, அந்த செய்தியினுடைய துவக்கத்திலிருந்து முடிவதற்குள்ள நீங்கள் விசுவாசித்து வாஞ்சித்து வந்திருந்தா நிச்சயமாக அதுக்கான பதிலை தராமல் கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார் எப்பவுமே.
அல்லேலூயா. கடைசி வார்த்தை கூட உங்களை தொடும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. இவளுக்கு வருகிற கலக்கம் எதனால அப்படின்னா, கவலையினால தான் கலக்கமே வருது இவளுக்கு. அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து, அல்லேலூயா, 1-2 இல்லை, அநேக காரியங்களை குறித்து ஏதோ ஒரு கவலை. 1-2 இல்லை, எத்தனையோ காரியங்களை குறித்து கவலை. இந்த கலக்கம், இந்த கவலை எதனாவா மாறிடுச்சுன்னு கேட்டா, கலக்கமா மாறிடுச்சு. அவளால் என்ன பண்ண முடியல, மரியாளை போல ஆண்டவர் பாதத்தில் செலவிடப்பட முடியல. அவ ஃபுல்லா திங்கிங்லயே இருக்கிறா. அவளுடைய எண்ணமெல்லாம் வேறு எண்ணமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அதே குடும்பத்தில் மரியாள் இருக்கிறா. அவ இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து ஆமென் சோத்திர நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஈவினிங் டைம்ல எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சையோடு, இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உள்ள கனத்தை கொடுத்து இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் அதற்கான ஒரு நல்ல பங்கை கர்த்தர் கொடுத்து தான் அனுப்ப போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த கவலை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, கலக்கமா மாறும். அந்த கலக்கம் என்ன செய்யும்னா, ஜெபிக்க விடாதபடி தடை செய்யும். அல்லேலூயா. அதை தான் இங்க பார்க்கிறோம். மார்த்தாள் ஜெபிக்கிறாங்களா? ஆண்டு சமூகத்தில் உட்கார்றாங்களா? உட்கார முடியல. ஏன்னு சொன்னா அந்த கவலையிலேயே ஃபுல்லா பிஸியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கவலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை விட்டு நீக்கத்தக்கதாக ஆமேன் ஒரு சரியான ஜெப ஆவியை இந்த மாலை வேளையில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து அனுப்ப போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய கவலை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6 அதிகாரம் 25-26. மத்தேயு 6:25-26. ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஜீவனுக்காக கவலை. அல்லேலூயா. ஜீவனுக்காக இன்னைக்கு நிறைய பேர் கவலை. அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் உடுப்போம் என்ற ஒரு கவலை. அமேன் சோத்திரம். அமீன். வாழ இதுதான் தேவை. வாழ தேவையானதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அமேன் சோத்திரம், அதை குறித்த உங்களுக்கு கவலையே தேவையில்லை. அமீன். மரண பரிந்து நடத்துகிறவர் நான். அல்லேலூயா. நித்தமும் நடத்துகிறவர் நான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அமேன். எகிப்து முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் கோசே நாட்டில் வைத்து என்னுடைய ஜனங்களை நான் போஷித்தவர். ஒரு ஆமேன் சொல்லலாமே. வனாந்திரத்துலலாம் மன்னா கிடைக்குமா? வனாந்திரத்துலாம் தூதர்கள் உண்ற உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அமேன் சோத்திரம். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஒரு காற்றை அனுப்பி அத்தனையும் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போட்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. 6:34 வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அல்லேலூயா. திங்கக்கிழமை வந்தாலே நிறைய பேருக்கு ஒரு கவலை. ஐயோ, திரும்ப நம்ம வேலைக்கு போகணுமா? ஆமென் சோத்திரம். திரும்ப நான் சமைக்கணுமா? அல்லேலூயா. ஆமென். நீங்க நிறைய பேருக்கு கவலை. ஆண்டு சொல்றாரு, நாளைய தினம் மண்டேக்கு கவலைப்படும். நீங்க சண்டையை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குக்கரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அமேன் சோத்திரம். இன்னைக்கு ஒரு நல்ல பங்கு நீங்க தெரிந்து கொண்டு போக போறீங்க. அமேன் சோத்திரம். இதை யாராலும் கொடுக்க முடியாது. அமேன். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நல்ல பங்கை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அமேன் ஈவாய் கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். அதுல முதல் காரியம், நல்ல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் பெற்றுக்கொண்டு போக போறீங்க. அல்லேலூயா. வைராக்கியமாய் ஆவியில நிரம்பி இனிமே நீங்க சொல்ல போடுகிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்துல சொல்ல போகிற ஒவ்வொரு முறை சொல்ல போகிறதையும் கர்த்தர் அபிஷேகமாய் அல்லேலூயா அத்தாரிட்டியோட சொல்ல வைத்து அதுல ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அடுத்து மத்தேயு 13:22 வாசிங்க. எதிர்காலத்தை குறித்த கவலை. அப்புறம்
13:22. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் ஆமென். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று உலக கவலை. அல்லேலூயா. உலக கவலையோடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். இப்படிப்பட்ட கவலையோடு நம்ம வந்திருந்தா ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்க இருதயம் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்த கவலையினால உண்டாகிற கலக்கத்திலே நீ ஆழ்ந்து போயிடுவீங்க. அதனால ஜெப வாழ்க்கையே போயிடும். ஆமென். சோதரம். அதனால இன்றைக்கே அந்த கவலையிலிருந்து விடுதலை ஆகு. ஏன் பலன் கொடுக்க முடியல? ஆமென். லூக்கா 8:14. லூக்கா 8:14. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் ஆமென், வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். கேட்டவுடனே போய் ஆமென், பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆமென் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு ஆமென் பலன் கொடாதிருக்கிறார். பலனே இல்லாமக்கு காரணம் என்னன்னா, வசனத்தை நல்லா கேட்கிறோம், படியில இறங்கும் பொழுதே ஒவ்வொரு வசனமா விட்டுட்டே போயிடுறோம். அல்லேலூயா. வீட்டுக்கு போறதுக்குள்ள பிளாங்கா மாறிடுறோம். அமேன். சோத்திரம். வீட்டுல இருக்கிற அந்த கவலை மேல வந்துடுது. அமேன். வசனம் வரல, வசனம் மேல உங்களை, வசனம் வந்து கவலையை மேற்கொள்ள வேண்டும். அமேன். வசனம் கவலையை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். அமேன். அறிக்கை செய்து நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். சில பகுதிகளை நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். அமேன். சில பகுதிகளை உபவாசித்து ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சில பகுதிகளை போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுட்டு கவலை அப்படியே தேக்கி வைத்திருந்தா கலக்கமா மாறி ஜெப வாழ்வை துண்டித்து விடும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமென். லூக்கா 21:34 வாசிக்கும் பொழுது கவலையினால ஒரு பாரம் உண்டாகுமா. ஆமென். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்தெண்டியினாலும் ஆமென் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் ஆமென் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். உலக கவலை இதெல்லாம் குறித்து ஆமீன் பாரம் அடையாதபடிக்கு. உலகத்தில் என்ன நடக்குது ஐயா? ஆமீன். சோத்திரம். ஆமீன். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆமீன் கர்த்தர் ஒரு பாரத்தை தரார். அது ஆத்ம பாரம். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஒரு நபர் போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்கிறார். 2 லட்சம் தான் கேட்டிருக்காரு. அது 2 லட்சம்னா 2 லட்சம் இல்லைங்க பேங்க்ல. ஏன் அப்படின்னா 2 லட்சம் இல்லையா சார்? ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை பணம்லாம் நாங்கள் இப்போ வச்சுக்கிறது கிடையாது, எல்லாமே டிஜிட்டலைஸ்டு போயிட்டு இருக்கிறது. அமேன். சோத்திரம். ஜெர்மனியில் சிப்பு வந்தாச்சு. அமேன். சோத்திரம். அமேன். இங்கிலாண்டில் உள்ள நபர்கள் சொல்கிறாங்க, சொல்கிற நபர் பிரசிடென்ட், ஜெர்மனியில் சொல்கிறவங்க பிரசிடென்ட், இந்த காஸ்பல் வந்து இட் இஸ் அ இரிட்டேஷன் ஒன், நியூசன்ஸாக இருக்குது, we have to bind it அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பைண்ட் பண்ணணும். வேற எதை நம்ம இது பண்ணலாம்? குரானை யாருன்னா அவமதிச்சா அவங்களுக்கு தக்க தண்டனைகள். எப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்குது. அதுக்காக ஜெபிக்கணுமே தவிர நம்ம எந்தெந்த கவலையில் இருக்கிறோம்னு கேட்டால், ஜீவனுக்காக கவலை, எண்ணத்தை உண்போன்ற கவலை, ஆமீன் லௌகிக கவலை, பிரபஞ்சத்துக்குரிய கவலையினால் ஆள்பட்டு அதனால் பாரமடையாதபடி, அதனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை கெட்டு போகாதபடி இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உடைய கவலைகளை என்மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நம்ம கவலை ஆண்டு மேல வைத்து விட்டு கர்த்தர் தருகிற பாரத்தை வாங்கி கொண்டு ஜெபிக்க துவங்குங்க. இப்போ நீங்க அந்த கவலை ஆண்டு மேல வைத்து விட்டு என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. இப்போ இயேசுவின் நாமத்துல கூப்பிடுங்க. எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த ஸ்கூபா டைவிங்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இந்த மீன் ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. இந்த உள்ள போயிட்டு அந்த புது மீனை பார்ப்பாங்க. இந்த மீனை பார்த்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, ஒருவேளை அவங்க பின்னாடி இருக்கிற ஆக்சிஜன் தீர்ந்து போதா இல்லையா அப்படின்றத பார்க்காம விட்டுட்டாங்கன்னு கேட்டால், அவங்க பல அடி ஆழத்தில் உள்ளே போயிடுவாங்க. பல அடி ஆழத்தில் போயிட்டு அந்த மீன் நல்ல பெரிய மீன்களை, புது மீன்களை பார்த்துட்டு அதில் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த ஆக்சிஜன் இல்லை இருக்குதா இல்லையான்னு பார்க்காம விட்டுட்டாங்கன்னு கேட்டால் கதை முடிஞ்சுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, கிறிஸ்தவ லைஃப் எதில் இருக்குன்னா, அந்த ஆக்சிஜன் கர்த்தரோடு கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அல்லேலூயா. உலக காரியங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம ஆண்டருடைய பாதத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆமென், இது இந்த கவலை எல்லாம் உள்ளதான் இருக்கும். அல்லேலூயா. அது கலக்கமாக மாறி ஜெபிக்க விடாதபடி தடை செய்து வைத்திரும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்றைக்கே கர்த்தர் உங்களை எச்சரித்து கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்.
இதுல ஜெபத்துல தரித்திருங்க. கர்த்தர் மேலானவைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:35. இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்றேன். அல்லேலூயா. பவுல் அழகா சொல்றாரு, நீங்க கவலை இல்லாம யாரை பற்றி கொள்ள வேண்டும்? கர்த்தர். எல்லாம் சொல்லலாமே, கர்த்தரை நான் பற்றி கொள்ளுவேன், கர்த்தரை நான் சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. எனக்கும் கவலைக்கும் தூரமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லாமே. முதல் 3 காரியம் சொல்லுங்களேன். பாவத்தினால கலக்கம் உண்டாகும். அப்புறம் யாக்கோபுக்கு பிள்ளைகளை குறித்த கலக்கம். ஆமென் சோத்திரம். அவன் எழுந்து பெத்தேலுக்கு போகணும். ஆமென். 3ஆவதாக கவலை கலக்கமாக மாறும். இது நம்ம ஜப வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. அடுத்தது கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நல்ல ஒரு ஜெப கிருபையை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஜெப வாழ்வை பெற்றிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் பல மணி நேரம் ஜெபிக்கிற நபராக இருக்கலாம். ஜெபித்தே அநேக ஜெயங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். இன்றைக்கு எனக்கு என்னுடைய ஜெபத்தில் அந்த வல்லமையை நான் பார்க்க முடியல, அந்த அதிகாரத்தை நான் பார்க்க முடியல, அந்த நான் ரிசீவ் பண்ண முடியல ஆண்டவரிடத்தில் அப்படின்னா, ஆண்டவர் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். ஆமென். உங்களுடைய இருதயம் இல்லைன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னன்னா, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால். அல்லேலூயா. ஏதோ ஒரு கசப்பான வேர் எனக்குள்ள முளைத்து இருக்குது, அதனால தான் என்னால் ஜெபிக்க முடியல. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு கசப்பு வந்துட்டா ஒரு மனிதனை பார்த்து பேச முடியுதா அப்படின்னு சொன்னா, ஜெபத்தில் ஆண்டவரோடு எப்படி பேச முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. இந்த கசப்பான வேர் முளைக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த கிருபையை இழந்து போய் விடுவோம். கர்த்தர் கொடுத்த விசுவாச கிருபையா இருக்கலாம். ஆமென். சுகமளிக்கிற கிருபையா இருக்கலாம். பேசுகிற கிருபையா இருக்கலாம். ஆத்மாவை கொண்டு வருகிற கிருபையா இருக்கலாம். ஆமென். எப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதை இழந்து போறதுக்கு எது காரணமா இருக்குதுன்னா, ஒரு கசப்பான வேர். அல்லேலூயா. ஒரு வேர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கசப்புகளை வைத்துக்கொண்டு நான் ஜெபித்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, என் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அதுக்கு என்ன பண்ணணும்? மன்னிப்பு தான் அதுக்கு ஒரு பெரிய பரிகாரமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒருத்தர் ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு, நீங்க மன்னிக்கல அப்படின்னா அந்த கிருபையை நீங்க இழந்து போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கசப்பு உள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த கசப்பான வேரை அழிக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா மன்னிப்பு தான். ஒப்புரவாகுதல், ரீகன்சலேஷன். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 32:11 வாசிங்க. ஆதியாகமம் 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இது யாக்கோபுக்கு எதை குறிச்ச பயம் அப்படின்னு கேட்டா, கவனிங்க, என்னைக்கோ செய்த ஒரு காரியம், என்னைக்கோ அவங்க ஏசாவை அவன் ஏமாற்றினது அங்க கசப்பா மாறி இருக்குது. இந்த கசப்பு இருக்கிறதை இவன் அறிந்து கொண்டவனா இப்ப இவனுக்குள்ள என்ன வருதுன்னு கேட்டா பயம் வந்திருக்குது. இந்த யாக்கோபுக்கு ஒரு பெரிய பயம். இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா யாக்கோபு சூப்பரா செய்தாரு பாருங்க. 33:3 வாசிங்க. ஆமென். ஆதியாகமம் 33:3. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கசப்புகளை வைத்து கொண்டிருந்தா போதாது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, யாரோடும் கசப்போடு இராதபடி, யாரோட மன்னிக்காமல் இராதபடி, அவங்களோடு ஒப்புரவாகும் பொழுது இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயா மாறும். அல்லேலூயா. எந்த ஒரு பிளாக்கேஜ் இல்லாதபடி இன்னும் அதிகமாக ஜெபிக்க முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. உபாகமம் 29:18 வாசிங்க. உபாகமம் 29:18.
ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. என் ஜெபத்துக்கு எது தடையா இருக்குது? ஏதாவது கசப்புகள் இருக்குதா? ஏதாவது வீணான வைராக்கியங்கள் இருக்குதா? அல்லேலூயா. அதை எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஒரு சின்ன கசப்பு என்ன செய்யும்? நார்தன் அமெரிக்கா அந்த பகுதிகளில் ஒரு கொடி வளருமா, அதனுடைய பேர் குட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கொடி. அந்த கொடியினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அது சின்ன கொடி தான் வைப்பாங்க. அது வளர்ந்து என்ன பண்ணோம்னா, இந்த பில்டிங் இருக்கா ஃபுல்லாக மூடிடும். பில்டிங்கை திக்னஸாக இருக்குமா, அதனுடைய இலை ஃபுல்லாக மூடிடும். ரெண்டாவது, இந்த பில்டிங் பக்கத்தில் ஏதாவது மரங்கள்லாம் இருக்குதா, எல்லாத்தையும் மூடிடும். என்ன பண்ணுது இதனால் அப்படின்னா, அந்த சன்லைட்டு உள்ளே வராதபடி அந்த இலைகளை வைத்து அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருமா. ஒரு கொடி அது வளர்ந்து எல்லாத்தையும் மூடி, அது என்னமோ நல்லதாக நம்மளுக்கு நிழல் தர்றதுன்னு அப்போ நினைப்பாங்க. அதுக்கு பிறகு அது என்ன பண்ணுது, வேலை செய்யுதுன்னா, அந்த சன்லைட் உள்ளே வராதபடி, நன்மைகள் உள்ளே வராதபடி அது தடை செய்து வைத்திருக்குமா. அல்லேலூயா. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய நன்மையை பெறாதபடி எது தடை செய்யுதுன்னா, ஒரு சின்ன வேர், அது கசப்பு. அல்லேலூயா. பிட்டர்னஸ். அல்லேலூயா. ஆமென். கலாத்தியர் 5:9-10 சொல்லுங்க, வாசிங்களேன். கலாத்தியர் 5:9-10. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எபேசியர் 4:31-32 கூட வாசிருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:31-32. சகலவிதமான கசப்பும். நல்லா கவனிங்க. கசப்புக்கு மாத்திரம் ஒரு வார்த்தையை முன்னாடி பயன்படுத்துறாரு ஆண்டவர். சகல விதமான கசப்பான். அல்லேலூயா. ஆமென். சரி, அது ஆமென். மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இதை நம்ம செய்யும் பொழுது, ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கசப்பான வேர் பிடுங்கப்படும். அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா காவலோடு இருதயத்தை, ஏன்னா இருதயத்தை கலங்க பண்ண, ஆமென் சோத்திரம், பாவத்தின் வல்லமைகள் போராடும். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தினுடைய பயங்கள், எதிர்காலத்தை என்ன சாட்சிக்கு எடுத்து விடுவானோ என்ற ஒரு கலக்கம் போராடும். ஆமென். அந்த கலக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சோத்திரம். உலக கவலை, எண்ணத்தை உண்போம் என்ற கவலை, அநேக காரியங்களை குறித்த கவலை, ஆமென், கலக்கமா நம்முடைய இருதயத்தை நோக்கி வரும். அந்த இருதயத்துக்கு ஒரு காவலை போடுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கசப்பு என்ற காரியம், ஆமென், இருதயத்தை கலங்கடிக்க வந்து கொண்டிருக்குது. அந்த கசப்பு வராதபடி எல்லா காவலோடு, அல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்தினால, ஜெபத்தினால, பரிசுத்த ஆவியானுடைய உதவினால, இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான்னு சொல்லப்பட்ட வண்ணமாய் அந்த அதற்குள்ள ஓடிடணும். அந்த பெத்தேலுக்குள்ள வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வேன்னு சொன்னார்ல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பார்ப்பார். எதை பார்ப்பார்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இருதயத்துல கலக்கம் இருந்தா அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கிடைக்க முடியாது. ஆவியில நிரம்பி, அல்லேலூயா, ஆண்டவரே இயேசுவே என்று நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதற்கு ஒரு சரியான வல்லமை, அல்லேலூயா, உங்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு போறத, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆவியை ஆண்டவர் ஜெயம் எடுக்க, மீண்டுமாய் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழும்பி நிற்கலாமா? அல்லேலூயா. இதுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா.
தகப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நாங்கள் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவையுள்ள நேரம், தனித்து நின்ற வேலை, உதவி செய்த கிருபை. உதவி செய்த கிருபை. தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நாங்கள் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நாங்கள் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட. எல்லாம் சேர்ந்து ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே. அப்பா கிருபை தாங்கப்பா. கிருபையே, Thank you Lord. கிருபையே, தேவ கிருபையே. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. எல்லா கலக்கத்தை மாற்றுகிற ஒரு சரியான வல்லமை உள்ள ஒரு ஜெபாவியை கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். அத்தனை பேரும் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோமா? ஹல்லேலூயா. ரீமலாத்துரபலா கரியா. இயேசுவின் நாமத்தினால வானம் திறக்கப்பட்டிருக்கிற வேளை இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் கரங்களை நல்லா தட்டி ஒரு ஜெப ஆவி உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. போராடி ஜெபித்த யாக்கோபே, மீண்டுமா இந்த பெத்தேலுக்கு வா. ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு வந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர் மேல இதோ ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஒரு ஜெப ஆவி, கட்டுகளை உடைக்கிற ஒரு ஜெப ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சர்பத்தின் வல்லமைகளை, எல்லா இருளின் அதிகாரங்களை, எல்லா தோல்விகளை ஆண்டவரை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு ஜெப ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுதே ஆண்டவரை அனுப்புவீராக. என் நாமத்தினாலே, இதோ இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு பேதுரு பயன்படுத்தினது போல ஒவ்வொரு அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு இதோ பயன்படுத்தத்தக்கதாக ஒரு ஜெப ஆவி ஒவ்வொரு மேல இப்பொழுது இறங்குவதாக. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்க கேட்கல, நீங்கள் கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற தேவன், பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரங்களில என் தேவனில் வெளிப்பட்டு, அன்றைக்கு சிஷ்யர்களுக்கு வெளிப்பட்டு தைரியம் ஊட்டின வல்லமை உள்ள கர்த்தர், பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்பட்ட ஆண்டவரே, எல்லா கலக்கங்கள் மாறி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நீர் இவர்களோடு இருக்கிற என்ற உணர்வோடு ஆண்டவரை ஜெபிக்கத்தக்கதாக நல்ல ஒரு ஜெபாவை தந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி வழிநடத்துவீராக. எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த வார்த்தையினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து, சபை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.